முட்டா பயலுவங்க அவனுங்க. மதத்தை வச்சு சாதியை வச்சு இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த பயலுவை வேற என்ன அரசியல் பேசுவாங்க? அதாவது எங்கள் கட்சியோட ஸ்லோகனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அவங்களோட முக்கியமான அது மெயினே என்னென்னா மெயின் அஜெண்டாவே வெறுப்பை கக்குறது தான். ஏடிஎம்ஏ பதுக்குழியில் போய் கிடக்கு. நான் அதுக்கு சாதகமாக இருந்தேன்னா பாதகமாக இருந்தேன்னு சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா எப்போ இறந்தாங்களோ அப்பத்துலேருந்து இவங்களுக்கு தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் கிடையாது. அதிமுகவுக்கு டைரெக்டாக டெல்லி தான். நமக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இல்லைன்னா இது எந்த கட்சியாக இருக்காட்டும் சின்ன பின்னமாயிரும். திமுகவுக்கு எதிராக பேச சொல்லி திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண சொல்லி இங்கே பெரிய ஒரு லாபி நடக்குது. தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். தேசிய கட்சிகள் உள்ளே வராமல் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சாதிய ஏற்றத்தாழ்வுலேருந்து இந்த சமூகத்தை விடுதலை மேலே கொண்டு வரக்குண்டான சூழலையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. அரசியலமைப்பு சட்டம் உருவாகியும் இத்தனை ஆண்டுகள்லையும் அதெல்லாம் மாறிடுச்சான்னா மாறலை. ஆனால் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ்குமார். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியைச் சேர்ந்த சேர்மத்துறை அருணாச்சலம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை காலம் கனியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அதை நான் கேட்ட கேள்விகளுக்கு பல விஷயத்துக்கு காலம் கனியம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இப்போ எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா இப்போ கையில்? இப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எதிர்காலம்லாம் இல்லைங்க. தலைவர் கட்சி தொடங்கும் போதே இயக்கம் தொடங்கும் போதே 5 கொள்கைகளோடு தான் தொடங்குறாரு. சாதி ஒழிப்பு, அதாவது எங்கள் கட்சியோட ஸ்லோகனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கறது தான். அது யாருக்கு? ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஓரம் ஒதுக்கப்பட்ட அந்த மக்களுக்காக. அந்த அடிமைத்தளத்திலேருந்து மக்களை மீட்டெடுக்கணும். அதுக்காகத்தான் அம்பேத்கர் வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இதை நோக்கி ஒரு பயணம் தான் மேற்கொள்கிறாரு. தொலைநோக்கு பார்வைங்கிறது இதுதான். அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த மக்களுக்கு சமூக நீதிங்கிற ஒன்றையும் சாதிய ஏற்றத்தாழ்வுலேருந்து இந்த சமூகத்தை விடுதலை மேலே கொண்டு வரக்குண்டான சூழலையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாகிறதுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, அரசியலமைப்பு சட்டம் உருவாகியும் இத்தனை ஆண்டுகள்லையும் அதெல்லாம் மாறிடுச்சான்னா மாறலை. ஆனால் ஒரு பாதுகாப்பை உருவாக்கியிருக்குல்ல. அரசியலமைப்பு சட்டம் ஒரு பாதுகாப்பை உருவாக்கியிருக்கு. அந்த சூழல் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது. எதிர்கால திட்டம்னுலாம் ஒன்றும் அரசியல் செய்ய முடியாது. எதையாவது எதிர்பார்த்தா மட்டும்தான் எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கும். எதிர்கால திட்டம்னு இந்த மக்களை அமைப்பாக்கணும். இந்த மக்களை அமைப்பாக்கணும், அவங்கள அரசியல்படுத்தணும். அந்த அரசியல்படுத்துகிற பணி தான் தலைவருடைய பணி. அப்படி அரசியல்படுத்தப்பட்ட நபர்களில் நம்மளும் ஒரு ஆள். அவ்வளோதான். பிஜேபியில் ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சமுதாய நலக்கூடத்தை ரேஷன் கடையாக மாற்றிட்டாங்க, அதை எடுத்து போராட்டம் பண்ணுற பேரில் பாயை போட்டு படுத்திருக்காரு. முன்னாடி ஒரு நூதன போராட்டம்ன்ற பேரில் அது பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி பிஜேபி பண்ணக்கூடிய அரசியலே அது அப்படிதான். சாட்டையில் அதுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி பிஜேபி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே. காரணம் என்ன? அது என்ன இது? காரணம் இல்லைங்க, அவங்கள்ட்ட அரசியலே கிடையாது. அவங்களோட முக்கியமான அது மெயினே என்னென்னா மெயின் அஜெண்டாவே வெறுப்பை கக்குறது தான். எப்படி இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஒரு இல்லை பாய போட்டு பட தூங்குறது எப்படி போராட்டமாகும்? அதுதான். சரி, உங்களோட கருத்தை கேட்கலாம். நீங்களாம் அரசியலில் இருந்தவங்க, நீங்கள் பண்ணுற அரசியல் வேற, இவங்க பண்ணுற அரசியலுக்கும் உங்கள் அரசியலுக்கும் மொத்தமாக வேறையாக இருக்குது. அதை பார்க்கவே இது அரசியல். மக்களுக்காக யோசிக்கிறவன் எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி மடத்தனமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். முட்டா பயலுவங்க அவனுங்க. புரியுது. மதத்தை வச்சு சாதியை வச்சு இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த பயலுவை வேற என்ன அரசியல் பேசுவானுங்க? இந்த மாதிரி எதையாவது பேசி எதையாவது பண்ணி சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நம்ம முகத்தை காட்டிட்டு அந்த 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 அப்படி ஒரு கவர்ச்சியை உருவாக்குறதே இவனுக்கு வேலை. வேற என்ன வேலை செஞ்சு கிழிச்சானுங்க தமிழ்நாட்டில் பிஜேபிலாம் அரசியல் பண்ணுறதுக்கு? ஒன்றும் கிடையாது. இவனை மாதிரி இந்த மாதிரி குரங்கு சேட்டையை வேணால் இவனுக்கு பண்ணிட்டு போகணுங்க. அது குரங்கு கூட்டம் தான், தெரியும்ல. பிஜேபி குரங்கு கூட்டம் தான். அதுக்கெல்லாம் அமைப்புகளை வச்சுருக்காங்க, தெரியும்ல. இந்த பிஜேபியில் சங் பரிவார அமைப்புகளில் பஜ்ரங் தள் அப்படின்னா அந்த குரங்கு அனுமன் சேனை குரங்கு கூட்டம். பின்ன வேற என்ன செய்யும் அமைப்புகள்? குரங்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருங்க.
குரங்கு என்னெல்லாம் பண்ணும்? அது என்ன மடத்தனமா பண்ணிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். அது அப்படிதான். பிஜேபி அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்கெல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க, மண்ணில் வாழக்கூடியவங்களே கிடையாது. அதனால தான் மங்கி பாத் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களா? அது நீங்கள் வந்து சிரிக்க வைக்க வேணாம் தோழர். அது அவங்கள பற்றி பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை. முக்கியம் நல்ல அரசியலை பேசுவோம், அதாவது சித்தாந்த ரீதியாக அரசியல் பேசுவோம். அவனுங்க எவனாவது ஒருத்தன் சித்தாந்த ரீதியாக அரசியல் பேசுவான்னா அவனுங்க கூட நம்ம பேசுவோம். அவனுங்க வைக்கிற சித்தாந்த அரசியலுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இந்த மாதிரி ஏன்னா ரத்தம் சிந்தி வளர்ந்த இயக்கத்துலேருந்து வந்தவங்க நாங்கள். இந்த மாதிரி சில்லறத்தனமான அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்களோட செயல்பாடுகள்லாம் பதில் சொல்லிட்டு கிடந்தோம்னா அது அது என்ன வந்து என் முகத்தை அப்படி பேசி தான் காட்டணும் ஒன்றும் கட்டாயம் இல்லை. சரி, அவங்களுக்கு பதில் சொல்கிறங்கிற பேரில் நாம் பைத்தியக்காரன் ஆயிரும். இப்போ செங்கோட்டையன் வந்து பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காப்புல, இது ஏடிஎம்க்கு சாதகமா பாதகமா? ஏடிஎம்ஏவே பதுகுழியில் போய் கிடக்கு. இப்போ நான் அதுக்கு சாதகமாக இருந்தானே பாதகமாக இருந்தானே தோல. ஏடிஎம்கே பதுகுழிக்கு போய் நாளாச்சு. அது இப்போ பிஜேபி லைட்டாக கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. இப்போ பிஜேபி நினைக்கணும், பிஜேபி நினைச்சா ஏடிஎம்கே இருக்குமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. பிஜேபி தான் நினைக்கணும். பிஜேபி தலைவர்கள் நல்லா யோசிங்க. எடப்பாடி வந்து செங்கோட்டையனை நீக்கிறாரு, கட்சியை விட்டு நீக்கிறாரு. இவர் யாரை போய் பார்க்குறாரு? ஒரு பிஜேபி தலைவர்களை. பிஜேபி தலைவர் அதிமுக எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்குது? பிஜேபியோட தான். இங்கே வந்தது யார்? அமித்ஷா. அப்போ பஞ்சாயத்து பண்ணுறது யார் இடையில? அமித்ஷா. இவனுங்க முழுக்க அதிமுக அழிக்கிறதுக்கு இப்படி பஞ்சாயத்து பண்ணியே நாசமாக்கிட்டானுங்க. இது எப்போன்னா அம்மா எப்போ இறந்துச்சோ, ஜெயலலிதா அம்மா எப்போ இறந்தாங்களோ அப்பத்துலேருந்து இவனுக்கு தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் கிடையாது. அதிமுகவுக்கு டைரெக்டாக டெல்லி தான். முந்தியெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா அங்கே போகவே மாட்டாங்க. டெல்லியிலேருந்து ஃப்ளைட் இங்கே வரும், தலைவர்கள்லாம் இங்கே தான் வருவாங்க. ஓஎஸ் கார்டனில் வந்து மோடி கூட பண்ணுவாங்க. இப்போ யாராவது அப்படி பண்ணுறாங்களா? இல்லை. இங்கே இருந்து பாவம் அந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க. அவங்கள பற்றி என்ன இன்னொன்று எல்லாம் எக்ஸ்பைர்டு. இல்லை, அது நம்ம ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் கூட மோடியை போய் பார்த்துட்டு வர்றாரு. எதுக்காக போனார்? அது நீங்கள் தான் எதுக்காக போனார் அதையும் சொல்லிடுங்க. போய் பார்க்க போனாரு, இடி ரைடு, அதனால போய் இடி ரைடுக்காக போனாரா? அப்படிதான் பேசிக்கிறாங்க வெளியில். அது பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? அவர் அஃபிஷியலாக தான் போனார். அஃபிஷியலாக போனார். நிதி ஆயோக்கு அதுக்கு அந்த கூட்டத்துக்கு தான் போனார். அதான் அப்புறம் ஏன் தனியான பேச்சுவார்த்தை? தனியாக என்ன பேச்சுவார்த்தை எங்கே நடந்துச்சு? அது தனியாக தான் பேசணும். ஏதாவது சான்றோட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரி, சான்றோட கேளுங்க, பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி சும்மா யூகத்துக்கெலாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. இவங்க போனது உண்மை. இப்போ எடப்பாடி செங்கோட்டையனை தூக்குனது உண்மை, கட்சியை விட்டு நீக்கினாரு. செங்கோட்டையன் ஹரித்வார் போறேன்ட்டு, அதுவும் அங்கே வந்து ராமர் கோயில் இருக்கிறது அவர் சொல்லி தான் கேள்விப்பட்டோம். ஹரித்வாரில் அவர் ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனோம், ஏர்போர்ட்டில் சொன்னாப்புல. அவர் ராமரை பார்க்க போகாமல் கடைசியில் ஒரு அனுமனை பார்க்க போயிருக்காரு. பிஜேபி லீடரை பார்க்க போயிருக்காப்புல, அமித்ஷாவை பார்க்க போயிருக்காப்புல. அந்த ஜெண்டா கிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது வந்து முழுக்க பிஜேபி இருக்கிற தலைவர்கள் ஃபுல்லாக அதாவது அவங்க திமுக நாளைக்கு 2026க்கு ஆட்சியை கைப்பற்றணுங்கிறதுலாம் அவங்களுக்கு இலக்கே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸாக பிஜேபியை உருவாக்குறது தான் அவங்களுக்கு செயல் திட்டம். அப்படி செயல் திட்டம்னா அப்போ திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி எது தமிழ்நாட்டில்? திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி வந்து அதிமுக. அதிமுகவை அழிச்சு தான் பிஜேபி இங்கே உட்கார முடியும். இப்போ இது அதிமுக வந்து நீங்கள் பேசும்போது தெரியுது, அதிமுகவில் ஒரு அதாவது இப்போ அதுலேயே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய போட்டி இல்லாத மாதிரி. எல்லாரும் திமுகவை பிடிக்கலன்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, காதில் கேட்குறீங்க. சத்தம் அதிகமாக கேட்கும். ஏன்னா அதுக்காகவே உருவாக்கப்பட்டது, அது அப்படி தான் பேசும். திமுகவுக்கு எதிராக பேச சொல்லி, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண சொல்லி இங்கே பெரிய ஒரு லாபி நடக்கு. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் அரசியல் பேசலாம், அரசியல் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இல்லைன்னா இது எந்த கட்சியாக இருக்காட்டும் சின்ன பின்னமாயிரும். சித்தாந்தம் இல்லாத எந்த கட்சியாகனாலும் சின்ன பின்னமாக சீரழிஞ்சு தான் போகும். அப்படி அதிமுகங்கிற கட்சியில் இருந்த சித்தாந்தத்தை அவங்க மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா பெரியார் கொள்கையெல்லாம் தூர தூக்கி போட்டு இவங்க வெறுமனை ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு 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 ஆட்டு மந்த மாதிரி வளர்ந்த அதிமுக ம். இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். ம். ஏன்னா அங்கே சித்தாந்தம் இல்லை, ம். அங்கே கருத்தியல் இல்லை, ம். அங்கே வந்து ஐடியாலஜிக்கலான தலைவர்கள் உருவாகலை. ம். அம்மா மறைவுக்கு பிறகு ம். அப்படியான ஒரு அரசியலை தான் அதிமுகவில் பார்க்குறோம். அதிமுக வந்து என்ன கேட்டால் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ம். தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். தேசிய கட்சிகள் உள்ளே வராமல், ம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து இங்கே வந்து உள்ளே வேலை செய்யாமல், அரசியல் பண்ணாமல், ஒரு நல்ல அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளை காப்பாற்றுறதுக்குன்னா இந்த 2 கட்சியுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். இது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ராமதாஸ் வந்து அன்புமணியை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காப்புல. அது வந்து காலங்காலமாக பல வருஷங்களாக ஒன்றா பயணித்தவங்க இப்படி வந்து ஒரு அதிரடியாக ஒரு ஒன்றா முடிவு பயணித்தவங்க இல்லைங்க, ஒன்றா அவர் தாங்க பெற்றார் அன்புமணி. அதுதான் சொல்கிறேன். வந்து என்ன அவங்க 2 question? பேரும் வந்து அது அந்த அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. கருத்து சொல்ல அது முடியாது. வந்து அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. ம். வினை விதைத்தவன் வினை இல்லையா அறுப்பான். இருக்கும். உங்கள் நேரத்தை கொடுத்து நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. உங்களுடைய வெளிப்படையான பேச்சுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இன்னும் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். நம்ம அடுத்தடுத்த காணொளிகளை வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. நன்றி நன்றி தோழர். நன்றி.